கோவை பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா. கோவை பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள பொதிகை அரங்கில் நடைபெற்றது. கோவை சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை நிறுவனர் டாக்டர் ஆர்.கே. கோவிந்தராஜன் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் பிருந்தா தலைமை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். சார் அப்படிங்கிறங்க சார் அப்படிங்க அப்படிங்க சார் அப்படிங்க சார். சில நாடுகள் எப்பொழுது நிலநடுக்கம் வரும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நாடுகள் மலைப்பிரதேசமாக இருக்கும். ஆனால் நம்முடைய பாரத தேசத்தை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இதை பாரதி எண்ணி பார்த்தார். என்றும் பெரு நாடு காயும் கிழங்கும் கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம நாடு பொருளாதாரத்தில் சிறந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய சொர்க்கமாக இது கருதும். இங்க இருக்கிற செல்வங்களை அள்ளி செல்லத்தான் வந்தார்கள், அத்தனையும் அள்ளி சென்றார்கள். ஒருவர் எழுதினார், பாரத தேவியே நீ பாக்கியமிக்கவள், ஏனென்றால் எத்தனை பேர் உன்னை கொள்ளையடிச்சாலும் இன்னும் நீ இளமையாகவும் வளமையாகவும் இருக்கிறாய் என்று எழுதினார். ஆகவே இதைத்தான் நம்முடைய அந்த காலத்தில் இருந்ததை initiative which you have given us to our PhD College of Arts and Science. Definitely we also will act accordingly and we will prove ourselves, and the young budding researchers definitely will be benefited out of it. As he promised now, he said we will, in shortly we will get the